Praise the Lord. 23rd May. இன்னைக்கு இப்போ நம்ம கிட்ட சொல்ல நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா ஞானவான். பேசாது இருந்தால் மூடனும் ஞானவான் என்று என்னப்படுவான்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் சாலமோன் ராஜா என்ன சொல்லியிருப்பாரு, யாரெல்லாம் பேசாமல் இருக்கிறாங்களோ, எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல நம்ம பேசலாம். பட் எந்த சுச்சுவேஷன்ஸில் நம்ம ரொம்ப பொறுமையாக போகணுமோ, ரொம்ப சைலண்ட்டாக போகணுமோ, அந்த இடத்துல நம்ம பேசாமல் அமைதியாக வந்துட்டோம் அப்படின்னா அவங்க தான் ஞானவான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எப்படி இருக்கிறோம், கண்டிப்பாகவே எந்த டைமில் பேசக்கூடாதோ அந்த டைமில் பேசுகிறது. நம்ம மோஸ்ட்லி சைலண்ட்டாக இருந்தாலே அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும். ஆனால் நம்ம பேசி தான் ஒரு சின்ன விஷயத்த ரொம்பவே பெருசு பண்ணிடுறோம். ஸோ அதனால வர விளைவுகள் ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நாமளும் யோசித்து பார்த்து எந்த காரியத்தெல்லாம் நான் ரொம்ப அதிகமாக பேசுகிறேன், எங்கே நான் பேசாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிங்க. இன்னும் வரும் நாட்களில் நம்மளோட ஃப்யூச்சரில் தேவையில்லாத நேரங்களில் பேசாமல் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாகவே நாமளும் ஞானவான்கள் என்று எண்ணப்படுவோம். ஸோ இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. God bless you. Have a blessed day.